இலைகள் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் பூக்காது அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டேஸில் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லலாம். 7 இலைகள் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள், அதாவது வேர் செடின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் 7 லீஃப் இருக்கும் ஒவ்வொன்றுலையும். சரிப்பா தம்பி, அப்போ பூக்கக்கூடிய கிளைகள்லையுமே 7 இலைகள் வருது. அப்போது இந்த மெத்தடை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போது நெக்ஸ்ட் டிப்ஸுக்கு நம்ம போகிறோம். 7 இலைகள் இருக்கக்கூடிய செடிகளில் தளிர்கள் வரும்போது இந்த மாதிரி க்ரீனிஷாகவே வரும். ஓகேங்களா, பச்சை நிறமாகவே இருக்கும். பட் பூக்கக்கூடிய கிளைகளில் இந்த மாதிரி க்ரீனிஷாக வராது, நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கிளைகளோட அந்த குருத்து பகுதி ஸ்ப்ரவுட்டிங் போர்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகேப்பா தம்பி, இதுலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல, நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கு போகலாமே அப்படின்னு கேட்க போனால், பூக்கக்கூடிய கிளைகளில் முல்லை பாருங்கள். எங்கேயாவது ஒரு முல்லை பார்க்க முடியும். முள்ளுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த வேர் செடியில் பாருங்களேன் எவ்வளோ முள் இருக்குது அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அடுத்த டிப்ஸ், நம்மளை பூக்கக்கூடிய கிளைகள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே டேமேஜ் ஆகிடும். பட் ஆனால் இந்த கிளைகள் பாருங்கள், ஸோ இப்படி உங்களால் ஈஸியாக பெண்ட் பண்ணிக்க முடியும். இது கொடி மாதிரி ஓடி போகும். பாருங்கள், இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. இந்த டிப்ஸை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் பூக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இதை பார்த்துட்டு இந்த என்ன சொல்கிறது செக் பண்ணி